இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சதா காலங்களிலும் நம்மோடு ஜீவனோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அவர் மரித்தார், ஆனாலும் அவர் அடக்கம் செய்யப்பட்டு நமக்காக பூமியிலே வந்து இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் ஜீவனோடு கூட எழுந்து இம்மட்டும் நம்மை பாதுகாத்து சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தமின்றி நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனானாலும் மரணமானாலும் நேரிடுவது இல்லை. ஏனென்றால் பாதாளத்தின் திறவுகோலும் மரணத்தின் திறவுகோலும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் சித்தமின்றி நம் வாழ்க்கையில் எந்த மரணமோ பலவீனமோ ஏற்பட போவது அல்ல. ஏனென்றால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இது அவர் பாதாளத்திலே சாத்தானை சிறை வைத்து அவர் திறவுகோலை வைத்திருக்கிறார். அங்கே நம்மை அவர் அனுமதிப்பதில்லை. நாம் அவரோடு கூட இருந்து அவரை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய பிள்ளைகளை அவர் பரலோகத்திலே சேர்க்கும்படியாய் அங்கே அவர் நியாயத்தீர்ப்பிலே அவரே நின்று உன்னை விசாரித்து உனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரலோகத்தில் உன்னை சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே மகளே, உன் ஜீவனை குறித்தும் உன் பலவீனத்தை குறித்தும் கவலைப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உன்னை பலவீனத்திலோ மரணத்திலோ ஆழ்த்துவது இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சத்தையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுவார். அவர் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.